ஏ வா வா பாப்பு அப்படியா ஹாய். முடியாங்க முடியாங்க. நிஷா வச்ச செடியில் வந்து ரோஜா பூச்செடி ரெண்டாவது தடவை பூத்திருக்குது. பன்னீர் ரோஸ். உங்கள் வீட்டிலலாம் பன்னீர் ரோஸ் இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த பன்னீர் ரோஸ் வந்து ஒரு நாளைக்கு எப்படி 10-15 பூ கொசன்னு பூத்துக்கிட்டே இருக்கும். ஒட்டு வச்சுக்கிட்டே அது குச்சை வச்சு நிமித்தி நட்டு வைக்கணும். தவறு மொட்டு வச்சிருச்சு. இன்னொரு மட்டும் வச்சிருச்சா? ஆமாம், தொடாத. எங்கள் வீட்டில் பூக்கிற பூ எல்லாமே எங்கள் பொண்ணுக்கு தான். ஏண்டியா? எங்கள் வீட்டில் எங்கள் தியாவுக்கு தான். இதுக்கு தான் இதுக்கே வந்து உச்சிக்குடியும் போட்டு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பூ தியாவுக்கு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு உச்சிக்குடியும் போட்டிருக்கு. பிறந்த நாளுக்குள்ளே எப்படி முடி வளர்ந்துருந்தா அதில் பூ வைக்கணும் அப்படின்றது தான் அவளுக்கு இது. அதே மாதிரியே முடி பிறந்த நாளுக்குள்ளே வளர்ந்துருச்சு. வளர்ந்துருச்சு, சடையும் போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ பூ இனிமேல் வச்சு வைக்கலாம். ஏன் கத்தி வைக்கல? இந்த வெத்தலை கொடி கம்பு வந்து உடஞ்சிதான் இருக்குது. என்னாச்சு? சாஞ்சு கிடந்துச்சு. கீழே கிடந்துச்சா? சாஞ்சி கீழே எப்படி போவோம்? அதான் கயிறு கட்டி இருந்துச்சு. அதில் மழை பெஞ்சு இப்படி சாஞ்சு கீழே கிடந்துச்சு. சரி, ஏதாவது பார்த்து ஊனி விடு. ஏதாவது பார்த்து நான் பண்ணல. நீங்க கடப்பாறை எடுத்து வந்து குத்தி இது பண்ணி உள்ள நல்லா. ஏன் கடப்பாறை சரி இருக்காது. என்ன உங்க கடப்பாறை சரி? இல்லை, எனக்கெல்லாம் சரி வராது. ஒழுங்காக ஓட முடியாது. நீ வேற என்ன? ஓகே, அவ்வளோதான். நீங்கள் பூச்செடி என்னென்ன பூச்செடி வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் எல்லா வீட்லையும் ரோஸ் செடி வச்சுருப்பீங்க. எங்கள் வீட்டில் வந்து பன்னீர் ரோஸ் வச்சுருக்கோம். யார் வீட்லலாம் பன்னீர் ரோஸ் இருக்குது. பன்னீர் ரோஸு, நந்தியாவட்டை, அது என்னது, ஜாதி முல்லை, மல்லிகைப்பூ, ஜாதி முல்லை, மல்லிகைப்பூ, இன்னொன்று இட்லி பூ. இந்த 5 பூ தான் எங்கள் வீட்டில் இருக்குது. 5 பூ. ஆமாம். ஓகே, பாய். பாய்.